Okay children, now we are going to do multiplication sum by using 3 digit numbers. Okay, இது வரைக்கும் பார்த்தது வந்து single digit, அதாவது 6 7 ஒரு நம்பர் உள்ளது. 2 digitங்கிறது இரண்டு இலக்க எண்களை வச்சு பெருக்கல் செஞ்சோம் இல்லையா? இப்போ 3 இலக்க எண்கள் 3 digit நம்பர், அதாவது more than 100 100ல இருந்தா நமக்கு 3 digit நம்பர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? 99ங்கிறது என்னது 2 digit நம்பர், 100ங்கிறது 3 digit நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 100ல இருந்து அடுத்து சிங்கிள் டிஜிட் நம்பர் வச்சு எப்படி மல்டிப்ளிகேஷன், இது வந்து உங்களுக்கு கிரேட் லெவல் 3. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து 2 செகண்ட் கிரேட் லெவல் வரைக்கும் 2 டிஜிட் நம்பர் வேர்ட் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது வந்து நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிரேட் 3 போகும்போது உங்களுடைய நம்பர்ஸ் என்ன ஆயிரும், 100ல இருந்து மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ now we are doing multiplication sums for grade level 3. Okay children, let me discuss the 3 digit number and multiplication of 3 digit number. Okay, let me practice now. 118 118. Okay children, 118. One more example. Okay, now we have to say the multiplication table of 2. Okay, என் கூடவே சேர்ந்து பண்ணலாமா? டேபிள்ஸ் இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்கள் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க இல்லையா? அப்போது செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்ன தெரிஞ்சிருக்கணும், மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 டேபிள்லேருந்து 10 டேபிள் எப்படி ஷஃபில் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். ஓகே, 2 7s are 14, 6 6s are 36, 5 8s are 40, 8 2s are 16, 0 9s are 0. ஓகே, ஷஃபில் பண்ணி நம்பர்ஸ் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்மே டேபிள்ஸ் வந்து டெய்லி ஷஃபில் பண்ணி கேளுங்க. ஒரு டேபிள்ஸ் ஒப்பிக்கு சில கைட் பண்ணும்போது பேரண்ட்ஸ் என்ன, இன்னைக்கு 2 டேபிள் ஒப்பிமா 3 டேபிள் அப்படி கேட்குறது ஒரு விதம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்தோடனே என்ன பண்ணணும், 7 3s are 21, 8 8s are 64, 5 4s are 20. ஒரு கேம் மாதிரி, ஒரு பசில் கேம், ஒரு குவிஸ் மாதிரி வச்சு ஒரு இன்னைக்கு ஒரு 10 மல்டிப்ளிகேஷன் உனக்கு கேட்குறேன், ஷஃபில் பண்ணி கேட்குறேன், ஆன்சர் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது கரெக்டாக சொன்னால் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன், இல்லாட்டி உங்கள் நோட் புக்லேயே அந்த மாதிரி சம்ஸ் போட்டு ஒரு ஸ்டார் போடுறது, அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து ரொம்ப விரும்பி படிப்பாங்க. டேபிள்ஸ் வந்து சில்ட்ரனை கைட் பண்ணுறது அதான். ஒரு கரெக்டாக ஒரு 10 இதுக்கு நான் கேட்குறேன், நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா என்னது உனக்கு ஒரு ஸ்டார், ஒரு நோட்டில் ஒரு ஸ்டார் போடுவேன். இல்லை அந்த வீக் ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ரெசிடேஷன் யார் நல்லா சொல்கிறாங்க ஓகேவா, அண்ட் கிவ் தெம் to 1 star for your notebooks and grade. that is ஒரு ப்ரமோஷன், ஒரு அப்ரிசியேஷன். குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்ரிசியேஷன். ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் கிளாப் பண்ணுறது, ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு ஸ்டார் போடுறது. அதை ஈவன் க்ரோன் அப் சில்ட்ரன் கூட இதை நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம், எங்களுக்கு குட் போடுங்க, வெரி குட் போடுங்க கேட்பாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் நோட்டில் என்னது இந்த பலூன் அந்த மாதிரி ஸ்டார்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மேத்ஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகே, let me see, that is 2 8s are what children, 2 tables சொல்லணும். 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14 and 8 2s are 16. So 16, this 6 you have to write down here and 1 is carry over here. Another 1 2 is 2, 2 plus 1 3, and next 1 2 is 2. okay, answer is 236. okay, we will move on to the next sum. இந்த சம்மில் இது புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? 2 8s are 16 வந்தது, 1s பிளேஸில் உள்ள 6 எடுத்து எழுதிட்டேன். இந்த 1 என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு 10s பிளேஸில் உள்ள நம்பர் மேலே கேரி ஓவர் பண்ணியாச்சு. தென் 1 2, அடுத்து இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கவனிச்சுக்கிட்டீங்களா? எப்படின்னு புரிஞ்சுதா? சிலர் மாற்றி பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு this one and second this one and third one is this. okay, understand children? First one, second one and third one.
Understand? So 1 2 is 2. Carry over பண்ணிருக்க நம்பரை மறந்துட கூடாது. 1 2 is 2. 2 plus 1 3. Okay, and 1 2 is 2. அது அப்படியே எழுதியாச்சு. இங்கே கேரி ஓவர் எண்கள் எதுவும் இல்லை. அப்போ 2. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 236. 236. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 3s are 9. Okay, and 0 3s are 0, and 2 3s are 6. So answer is 609. Okay, and here 2 5s are 10. 0 இங்கே எழுதிடுங்க. The 1 இங்கே வந்து carry over. Next 9 5s are 45. 45 plus 1 46. So 6 4 carry over, and 5 3s are 15. Okay, 5 table. 3 5s are 15. 15 plus 4. Okay, 16 17 18 19. Answer is 1960. Carry over பண்ணுற நம்பரை after multiplication of this two applicant. Okay, multiplication பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மல்டிப்ளிகண்ட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேலே உள்ள 4ஓட என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணி 1960. ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? I will give you some more example sums. Okay, for 3-digit number with using single digit. ஒரு 3-digit நம்பரை ஒரு 1-digit நம்பரால் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? So practice this 3 sums by using multiplication table and follow the rule of carry over. That is if that is 2-digit number, only write down the ones place number and tens place number will be written down. Okay, then you have to multiply these two number and finally you have to find out the answer. புரிஞ்சிருக்கா children? Understand? இந்த ப்ராக்டிஸ் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நோட்டில் டேபிள்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் யாரும் டீச்சர்ஸ் யாரும் இல்லை உங்கள் மாம் இருந்தாங்கன்னா செக் பண்ணிக்கோங்க.